ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்பிபி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெப் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் பார்க்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் எல்லாரையும் பார்க்க முடியுதாப்பா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 பார்த்துருக்கோம். ஓகே. ஸ்டெப் 1 என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகே. அண்ட் தென் ஸ்டெப் 2ல வந்து S1, S2 இந்த வேரியபிள்ஸை ஆட் பண்ணும். அண்ட் தென் ஸ்டெப் 3 இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே. இந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் என்ன போட்டிருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை நம்ம அரைவ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. சிபிஜே, இங்க சிஜே, இங்க பேசிக் வேரியபிள்ஸ் பிவி. ஓகே. இந்த பேசிக் வேரியபிள்ஸ் இந்த கொஸ்டின்ல என்னென்ன இருக்கோ x1, x2, அடிஷனலா ஆடட் வேரியபிள் s1 and s2, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் cj-வா நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் தென் cbj இஸ் நத்திங் பட் the coefficient of s1 and s2. ஸோ இந்த இதுக்கு ஸ்டெப் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 0ன்னு போட்டிருப்போம். ஸோ அதனால இங்க 0. ஓகே. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எல்லாரோட கோஎஃபிஷியன்ஸும் போட்டிருப்பேன். 10, 20, 1, 0. அண்ட் தென் செகண்ட் லைன் வந்து 8, 8, 0, 1. இது வந்து சொல்யூஷன்ஸ். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இசட்ஜே கண்டுபிடிச்சிருப்போம். இசட்ஜேயோட ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். சமேஷன் i ஈக்குவல் டு 1 to சிபிஜே அண்ட் ஏஐஜே, ரைட்டா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 0 into 10 plus 0 into 8. ஓகே. அதோட வேல்யூ தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 0 into 20, ப்ராடக்ட் ஆஃப் 0 into 8, இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு அந்த அடிஷன் பண்ணணும். அந்த வேல்யூ தான் இசட்ஜே. ஓகே. அண்ட் தென் சிஜே மைனஸ் இசட்ஜே. சிஜே வேல்யூ இங்க இருக்கு 12, 16, 0, 0. ஓகே. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா இசட்ஜே வேல்யூ இருக்கு 0, 0. இது வந்து ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணிருக்கேன். சப்ராக்ட் பண்ணா இங்க இருக்கணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே. கொஸ்டின் வந்து என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகே. உங்களுக்கு எப்பவுமே ரெண்டு டைப் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் கேட்பான், மேக்ஸிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷன். ஓகே. இந்த மேக்ஸிமைசேஷன்னா எனக்கு இங்க எல்லாமே வந்து நெகட்டிவ்ஸ் வரணும், 0 ஆர் நெகட்டிவ். ஓகே. உங்களோட ஆன்சர் வந்து வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து 12, இன்னொன்னு 16, இன்னொன்னு 0, 0. ஸோ 0, 0 விட்டுடுங்க. 12 and 16. ஓகே. மேக்ஸிமம் ப்ராப்ளம்னா எனக்கு நெகட்டிவ் வரணும். வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், நெக்ஸ்ட் டேபிள் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல எல்லா நம்பர்ஸுமே 0 இல்லைன்னா நெகட்டிவ் வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. சம்டைம்ஸ் சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஓகே. ஒரு அட்லீஸ்ட் இங்க வந்து இப்போ 4 இருக்கா, 6, 7 இருக்கும். அந்த பட்சத்துல நீங்க ஒரு ஒரு ஐட்ரேஷனா போகும் அது. ஓகே. ஸோ 12, 16. இப்போ இந்த 12, 16ல எது வந்து ஹையஸ்ட் நம்பர்? 16. ஸோ அந்த ஹையஸ்ட் காலமை தான் வந்து நான் கீ காலம் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 8, 20. ஸோ இந்த ரோ வந்து நான் இங்க சர்க்கிள் பண்றேன். ஓகே. அதை நான் சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கேன். தட் காலம் கால்ட் கீ காலம். அதே மாதிரி இப்போ இந்த கீ காலமை வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும்ல, இந்த சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலம். ஸோ 120 டிவைடட் பை 20, 6. அப்புறம் 80 டிவைடட் பை 8, 10. ஸோ இந்த வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோ பொறுத்த வரைக்குமே எப்பவுமே லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். ஓகே. 6 is the least value. So that row is a key row. Okay. So 10, 20, 1, 0 வந்து key row. அதோட ரெண்டு ரோஸுமே சே எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்போ இந்த இது வந்து கீ ரோ. ஓகே. அண்ட் தென் இது கீ காலம். இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 20 நம்பர். ஓகே. தட் நம்பர் இஸ் அ கீ நம்பர். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கீ ரோ கண்டுபிடிச்சாச்சு, கீ காலம் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் தென் அந்த கீ எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ ஃபார் குட். இப்போ நம்ம ஸ்டெப் 4 எழுத போறோம். ஓகே. ஸோ ஸ்டெப் 3 நீங்க பார்த்து தான் ஸ்டெப் 4 எழுத முடியும். ஓகே.
இப்போ பாருங்க ஸ்டெப் 2 எழுத போறேன். ஓகே, ஸ்டெப் 4 இப்போ ஓகேவா, அதாவது ஐட்ரேஷன் 2 இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டாச்சு, இது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே, ஸோ நீங்க ப்ரீவியஸ் டேபிள்ல பாருங்களேன். இப்போ நீங்க எல்லாமே ப்ரீவியஸ் டேபிள்ல பார்த்து தான் நம்ம எழுத போறோம். ஓகே, ப்ரீவியஸ் டேபிள்ல எந்த காலம் வந்து கீ காலம் நம்ம எடுத்திருக்கோம்? கீ காலம் வந்து பாத்தீங்கன்னா x2 இருக்கிற நம்பர் தான் வந்து கீ காலம். கரெக்டா? கீ ரோ பாருங்க, S1 இருக்கிறது தான் வந்து கீ ரோ. ஸோ அதுதான் நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ S1, ஓகே, S1 வந்து லீவிங் வேரியபிள். ஓகே, X2 இஸ் அ ரீப்ளேசிங் என்டரிங் வேரியபிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க X1, X2, இங்க 0, சாரி இங்க S1 and S2. இது வந்து பேசிக்ஸ், இது வந்து பேசிக் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா S1. ஓகே, இது அப்படியே போட்டுருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, S2 இருக்கு. ரைட்டா? S2 காலம் தான் உங்களுக்கு அந்த வந்துச்சு. அண்ட் தென் X2, சாரி X2 காலம், இந்த காலம் தான் ப்ரீவியஸ் டேபிள்ல வந்துச்சு. அண்ட் தென் சாரி S1 தானே வந்துச்சு, சாரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க ப்ரீவியஸ் டேபிள்ல பாருங்க S1 காலம் வந்துச்சா, S1 ரோ. ஓகே, X2 காலம். ஓகே, ஸோ இந்த X2 இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல S2. ஸோ இது புரிஞ்சுச்சா? நம்ம என்ன பண்றோம், இங்க என்ன ரீப்ளேஸ் பண்றோம்னா X2 எந்த காலம் இங்க வந்துச்சோ, ஓகே, எந்த காலம் இங்க வந்திருக்கோ அதை வந்து அப்படியே அந்த வேல்யூவை இங்க எழுதுறேன். ஓகே, ரிமைனிங் கீழே S2 அப்படியே எழுதுறேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஐட்ரேஷன் 2. ஓகே, ஸோ நான் அதனால தான் இங்க சொன்னேன், இங்க இருக்கிற அந்த S1 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து லீவிங் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த X2 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் X2 இஸ் எ என்ட்ரிங் வேரியபிள். ஸோ எங்க S1 இருக்கோ அந்த இடத்துல நான் S2 மாத்திட்டேன், X2 மாத்திட்டேன். ஓகே, அதுதான் இங்க போட்டிருக்கேன், X2 and S2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. உங்களுக்கு எந்த ரோ வந்து நம்ம கீ ரோன்னு சொல்லியிருந்தோம், S1 ரோ. ப்ரீவியஸ் டேபிள்ல S1 ரோன்றது கீ ரோன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அந்த ரோவை அந்த கீ எலிமெண்ட் நம்பரால டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த இடத்துல வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம், நம்பர் 1. நம்பர் 2, எந்த ரோ இருக்கோ அந்த ரோ டிவைடட் பை த கீ எலிமெண்ட். ஓகே, கீ எலிமெண்ட் வந்து நமக்கு 20. ஓகே, ப்ரீவியஸ் டேபிள்ல அந்த நம்பர்ஸை பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் டேபிள்ல அந்த நம்பர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 இருக்கு, கரெக்டா? ஸோ நான் இங்க என்ன எழுதுறேன், 10 டிவைடட் பை 20. ஓகே, அடுத்தது 20 டிவைடட் பை 20, அடுத்தது 1 டிவைடட் பை 20, அண்ட் தென் 0 டிவைடட் பை 20. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஓகே, ரெண்டு ஸ்டெப் எழுதியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கோம்னா, அதாவது ஐட்ரேஷன் 2ல ஓவரால் ஸ்டெப் நம்பர் 4ல இந்த ஸ்டெப்பை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, என்ன காலம், ஏதாவது இங்க என்ன நம்ம காலம் இருக்கு, இங்க ரோ இருக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல. ஓகே, ஸோ இந்த வேரியபிள் எந்த காலம் வந்து வந்திருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். X2 காலம் தான் நமக்கு வந்திருக்கு, X2 இங்க போட்டுட்டேன், S1 ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஃபைன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியிருக்கோம், கரெக்டா? ப்ரீவியஸ் வேல்யூல ஒவ்வொன்றுமே X2 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க. ஸோ 16, S2 ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஓகே, ஸோ ஸ்டெப் 1 வந்து ரீப்ளேசிங் த வேரியபிள்ஸ், அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டேன். ஸ்டெப் 2, என்ன நம்பர் இருக்கோ அந்த எந்த ரோ, அதாவது கீ ரோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோவால அந்த கீ எலிமெண்ட்டை வச்சு நான் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 10 by 20, 20 by 20, 1 by 20 and 0 by 20. ஓகே, so far clear? Any doubt? ஸோ இந்த ஸ்டெப் புரியுறது மட்டும்தான் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகிடும். இது புரிஞ்சுட்டா இதே தான் அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எனி கொஸ்டின் சாட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்கப்பா. Any questions so far?
இந்த ஐட்ரேஷன் இது அரைவ் பண்றது மட்டும்தான் நமக்கு புரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு வேரியபிள்ஸை. ஓகே, சில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் பெருசா இருக்கும். அப்போ x1 x2 x3 s1 s2 s3 அப்படின்னு 6 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அப்போ அந்த டேபிள் ரொம்ப இன்னும் பெருசா இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இப்போ இது பேசிக்ஸ் சின்ன ப்ராப்ளம்னால நான் x1 x2 வச்சு தான் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் 3 வேரியபிள்ஸ் ப்ராப்ளமும் போடலாம். ஓகே, அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன டேபிள்ல மேக்ஸிமம் ப்ராப்ளம்னா எல்லாமே வந்து கீழே நெகட்டிவ்ஸ் வரணும். ஸோ வரல, நான் ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு கீ காலம் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அந்த கீ காலம் சொல்யூஷன் டிவைடட் பை கீ காலம் பண்ணீங்கன்னா ஒரு ரேஷியோ வேல்யூ வரும் பாத்தீங்களா. அந்த ரேஷியோ வேல்யூல எது லீஸ்ட் வேல்யூவோ அந்த ரோ தான் கீ ரோ. ஓகே, அந்த ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்க x1 இருந்துச்சு, x1 ரோ தான் நமக்கு ப்ரீவியஸ் டேபிள அதாவது ஹைலைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துல காலம் வந்து பாத்தீங்கன்னா s2. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த x2 இங்க நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், s1 வெளியே அனுப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ஸ் இங்க எழுதியிருக்கேன் பக்கத்துல. ஓகே, என்ன நம்பர் இருக்கோ கீ ரோவை ஃபர்ஸ்ட், இதுதான் கீ ரோ. ஓகே, இதை வந்து அந்த நம்பரால நான் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இது கிளியர், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நமக்கு கீ எலிமெண்ட் வந்து 20. ஓகே, அந்த 20 வச்சு தான் நம்ம வந்து இப்போ எல்லாத்துலயுமே ப்ளே பண்ண போறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும். ஓகே, இதுக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு நான் வேல்யூ எப்படி எழுத போறேன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து 10/20னா 1/2. ஓகே, இது 20/20னா 1. இது 1/20 அப்படியே இருக்கட்டும், அது 0. ஓகே, இது 0. ஸோ இது எழுதிட்டேன். ஓகே, இப்போ கீழே இந்த லைன் எழுத போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, x1க்கு நேரா இருக்கிற வேல்யூ அந்த டேபிள்ல என்ன இருக்கு பாருங்க. நமக்கு என்ன இருக்குன்னா 8 இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா. ஓகே, நான் ஃபார்முலா அப்படி இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நியூ வேல்யூ ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. நான் ஃபார்முலா டிக்டேட் பண்ற மறுபடியும். நியூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு old value minus key column value minus key row value divided by key element. Okay, so இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த அதாவது செகண்ட் ரோல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நியூ வேல்யூஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு இந்த ஃபார்முலா ஒவ்வொன்றுத்துக்குமே. ஓகே, இப்போ நான் சொல்ல நீங்க அப்படியே எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் டேபிள் பாருங்க, அந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல பாருங்க, அங்க ஓல்டு வேல்யூ என்ன இருக்கு, 8 இருக்கு. கரெக்டா? சோ 8 மைனஸ் கீ காலம் வேல்யூ பாருங்க, அந்த கீ காலம்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு. கீ காலம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கீ காலம் வேல்யூ வந்து கரெக்டா 8க்கு டைரக்ட் டயகனலா வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு and then 10 இருக்கு. ஓகே, சோ இங்க நான் எழுதுறேன், இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேபிள் 10 8 28 இதுதான் வந்து ப்ரீவியஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் மட்டும் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, இப்போ இந்த ரோல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இங்க நியூ டேபிள்ல எழுதிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ் எழுதணும். ஓகே, இந்த வேல்யூஸ் இந்த 8க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, ஓல்டு வேல்யூ 8. ஓகே, மைனஸ் கீ காலம் வேல்யூ, கீ காலம் இதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா 8. ஓகே, கீ ரோ இதுக்கு இந்த நம்பருக்கு பக்கத்துல என்ன இருக்கு 10. ஸோ 8 மைனஸ் 10 டிவைடட் பை கீ எலிமெண்ட், ஸோ 20. ஸோ இந்த நம்பரை நீங்க ஃபில் பண்ணணும்னா இந்த 4 நம்பரை வச்சுதான் நீங்க அதை ப்ளே பண்ணணுமே. ஓகே, ஸோ ஓல்டு வேல்யூ 8 மைனஸ் ஓகே கீ காலம் வேல்யூ 8. ஓகே, கீ ரோ வேல்யூ 10 and divided by key element. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும், இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாருங்க 8 மைனஸ் 10
divided by 20. Okay, so answer 4. Okay, clear? நீங்க இது தனியா சைடுல நம்ம ரஃப் காலம்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், அப்பதான் புரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்க எந்த வேல்யூ இந்த வேல்யூ நீங்க எழுத போறீங்கன்னா இந்த 4 வேல்யூவோட ஓல்டு டேபிள்ல பார்க்கணும். ஓல்டு டேபிள்ல பார்த்து தான் ரெஃபர் பண்ணணும். ஓகே, கிளியர்? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த ஃபார்முலா தான் நீங்க ஓகே, வேற எந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சில இடத்துல வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், புரியாது. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல செகண்ட் வேல்யூ நீங்க ஃபில் பண்ண போறீங்கன்னா இது பக்கத்துல இருக்கிறதுக்கு இதுக்கு இங்க மேல இருக்கிறது, அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு கீ ரோ, இது கீ காலம். ஓகே, இந்த ரெண்டை வச்சு தான் நீங்க பண்ணணும். நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். இதுக்குன்னா இந்த 4, இதுக்குன்னா இந்த 4, அந்த மாதிரி நீங்க 4 வேல்யூஸை எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் நத்திங் பட் 0 minus 2 by 5 and then 1. So நான் அதையும் எழுதுறேன். Solution ratio. So இந்த மாதிரி ஒரு வேல்யூ அரைவ் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து அதாவது இப்போ உங்களுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் தான். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் தான். என்னென்ன பண்றோம் நான் மறுபடியும் ரீகால் பண்றேன். ஓகே, ப்ரீவியஸ் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த S1 ரோ வந்து உங்களுக்கு கீ ரோவா வந்துச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல S2 ரோ. ஓகே, ஸோ S2 ரோ வந்து உங்களுக்கு X2. ஓகே, இந்த செகண்ட் ரோ காலம் வந்து உங்களுக்கு கீ காலமா வந்துச்சு. ஓகே, இங்க S1 இங்க X2, இது ரெண்டு தான் கீ வேல்யூஸ். ஓகே, ப்ரீவியஸ் டேபிள்ல. ஸோ இது அப்படியே இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதோட கோஎஃபிஷியன்ஸ் இங்க பக்கத்துல எழுதிருக்கு. இந்த கோஎஃபிஷியன்ஸ் எங்க பார்க்கணும்னா மெயின் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல. ஓகே, பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்டெப் 1 ஃபார் தி செகண்ட் ஐட்ரேஷன். ஓகே, பண்ணக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எந்த காலம் எந்த ரோவை நீங்க ஃபில் பண்ண போறீங்களோ அந்த ரோ டிவைடட் பை தட் எலிமெண்ட். ஓகே, சே எக்ஸாம்பிள் 20 வந்து எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துச்சு ப்ரீவியஸ் டேபிள்ல. இதே சில நேரத்துல செகண்ட் லைன்ல வரலாம், தேர்ட் லைன்ல வரலாம். ஓகே, எந்த இடத்துல எந்த ரோல கீ எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோவை டிவைடட் பை கீ எலிமெண்ட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ சம்டைம்ஸ் செகண்ட் லைன்ல வரலாம், சம்டைம்ஸ் தேர்ட் லைன்ல வரலாம், எங்க வேணா வரலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால ஃபர்ஸ்ட் அந்த ரோவை அந்த நம்பர்ல நான் டிவைட் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து நியூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸா அங்க வந்து 8 இருந்துச்சு, இங்க பக்கத்துல 8, இங்க 10. ஓகே, ஸோ 8 minus 10 divided by 20. ஓகே, நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 4. அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் யூஷுவல் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ யூஷுவல் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணுவோம், ZJ கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ZJ CJ இந்த இடத்துல சேம் டிட்டோ. ZJ நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல இங்க கோஎஃபிஷியன்ட் 16 into this number plus 0 into 4 ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே எழுதுறேன். ஸோ ZJ is nothing but 8, 16, 4 by 5 and 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து CJ minus ZJ கால்குலேட் பண்றேன். CJ minus ZJ. ஓகே, ஸோ இந்த CJ minus ZJ உங்களுக்கு தெரியும், CJ மேல இருக்கு மைனஸ் ZJ, இதை ஜஸ்ட் சப்ராக்ட் பண்றேன். ஓகே, சப்ராக்ட் பண்ணா 4, 0 minus 4 by 5 and 0. ஸோ இப்போ பாருங்க, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, 4, 0 minus 4 by 5, 0. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், the same procedure will need to follow. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க -4/5 வந்துருச்சு, ரெண்டு வேல்யூ 0 வந்துருச்சு. ஓகே, ஒன்னே ஒரு மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, 4 மட்டும் தான். ஸோ there is a positive number. ஸோ மேக்ஸிமைசேஷன் இசட் ப்ராப்ளம்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது, ஒன்லி
we need to get the negative numbers. Okay, இப்போ negative numbers வரல, so positive numbers வந்துருச்சு. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு. So this column is a key column. So again the same steps, இத அப்படியே டிவைட் பண்ணிட்டு நீங்க அந்த சொல்யூஷனோட டிவைட் பண்ணீங்கன்னா you will get the some numbers, right? அதுல smallest number எடுத்துட்டு highlight பண்ணுவீங்க, that is the key row. The intersection number is nothing but key element. Okay, இந்த ஸ்டெப்ஸ் நீங்க அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகே, ஸோ த ஃபைனலாக ஆன்சர்ஸ் வரும். ஓகே, நான் அது எப்படி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஃபுல் ப்ராப்ளத்தை நான் தனியாக ஒரு எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ நான் அனுப்புகிறேன். ஓகே, நோட்டில் நான் போட்டுட்டு, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ்ஸ் நம்பர்ஸ் வரும். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா, S1 S2 யூஸ்வலா போடுவோம்ல, இந்த இடத்துல S1 S2 வராது. ஓகே, X1 X2 அப்படின்னு வரலாம், இல்ல வெறும் X1 மட்டுமா இருக்கணும், இல்ல X2 மட்டுமா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ. ஸோ இந்த X1 பக்கத்துல என்ன வேல்யூ கோஎஃபிஷியன்ட் இருக்கோ தட் இஸ் த ஆன்சர், உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இங்க சே எக்ஸாம்பிள் இந்த இடத்துல X2 நான் போட்டிருக்கேன்னா, X2 பக்கத்துல என்ன இருக்கு 16, இங்க வந்து S2 இருக்கு. ஸோ S2 வந்து நம்மளோட கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் அடிஷனல் வேரியபிள், இது ஸ்லாக் வேரியபிள், அதனால இதை நம்ம எழுதக்கூடாது. ஸோ X2 is nothing but 16, X1 0 அப்படின்னு நம்ம போட்டு எழுதணும். ஓகே, that is the final solution of this problem. ஓகே, ஸோ ஆன்சர் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த ஐட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐட்ரேஷன்ஸ் போகுது, மோர் தென் 3 ஐட்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து கம்பல்சரியா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஒரே ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சது அப்படின்னா, அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் ஃபார் 7 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஸோ மோர் தென் 3 ஐட்ரேஷன் கம்பல்சரி உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த செகண்ட் ஐட்ரேஷன், அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இந்த ஸ்டெப் 4 போடும் போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனாக மாத்துறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஓகே, ஸோ என்ன காலம் இருக்கு, சாரி என்ன ரோ இருக்கு, என்ன காலம் இருக்கு, அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும் வேரியபிள்ல, அதோட கோஎஃபிஷியன்ட் இங்க எழுதுவீங்க. ஓகே, இங்க எழுதுறதுக்கு அப்புறம் எந்த ரோ வந்து கீ ரோ, ஓகே, தட் டிவைடட் பை கீ எலமெண்ட், நீங்க அதை அப்படியே டிவைட் பண்ணி எழுதுவீங்க. மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூஸுக்குமே ஃபார்முலா, நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட். ஓகே, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். நம்மளோட எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டாலே உங்களுக்கு இந்த ஃபைனல் சிஜே மைனஸ் இசட்ஜே ஆல் ஷுட் பி நெகட்டிவ். ஓகே, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் நீங்க ஒன்று தப்பு பண்ணிட்டாலுமே என்டையர் ப்ராப்ளமே மார்க் போயிடும். ஓகே, ஸோ சிஜே மைனஸ் இசட் நத்திங் பட் எல்லாமே நெகட்டிவ்ஸ் வரணும். நெகட்டிவ்ஸ் வரல அப்படின்னா யூ நீட் டு ப்ரொசீட் தி நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் டேபிள், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை மாற்றணும். ஓகே, எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும், எல்லாமே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா. ஓகே, இதுவே மினிமைசேஷன் ப்ராப்ளம்னா இங்க கீழே எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ் வரணும். ஓகே, டிஃபால்ட்டா ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர்ஸ் இங்க வரும். ஸோ நெகட்டிவ் ஆன்சர்ஸ் வந்து நீங்க த சேம் கான்செப்ட், ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்து அந்த காலம் எடுக்கணும். அண்ட் தென் சொல்யூஷனோட டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. ரேஷியோல எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்துட்டு கீ ரோ கண்டுபிடிப்போம். அண்ட் தென் கீ எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எனி டவுட்ஸ், நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 வேரியபிளும் 3 வேரியபிளும் நான் ஃபுல்லாவே நான் ஒரு நோட்ல வந்து ஒரு பெரிய பேப்பர்ல நான் வந்து தெளிவா எழுதி உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் அனுப்புறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். ஓகே, ஸோ நமக்கு இந்த போர்டு வசதி இல்லைனால நம்மளால ஒழுங்கா எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ நாம இப்போ ஒரு டைம் முடியறதுக்குள்ள நான் ஒரு ஷார்ட் ரீகால் பண்றேன். ஓகே, சிம்ப்ளக்ஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா கேனானிக்கல் ஃபார்ம் இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருப்பான், லெஸ் தென் கிரேட்டர் தென். ஓகே, ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலா வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு தான் இருக்கும். மினிமைசேஷன் ப்ராப்ளம்னா தான் கிரேட்டர் தென் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதுவீங்க, அதுல கேனானிக்கல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுதுவீங்க. ஸ்டெப் 2 வந்து இன்ட்ரோடியூசிங் தி ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஓகே, உங்களுக்கு எத்தனை இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல S1 எழுதுவீங்க, செகண்ட் ஈக்குவேஷன்ல S2 போடுவீங்க. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவாலிட்டிஸா மாத்திருவீங்க. மாத்துறதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் எழுதுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, இந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல என்ன போடுவோம்னா சிபிஜே அண்ட் தென் சிஜேபிஜே, அந்த டேபிள் வேல்யூல X1 X2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லா நீங்க எழுதிடுவீங்க. ஓகே, எழுதி முடிச்சுட்டு ஓகே அந்த இசட்ஜே கால்குலேட் பண்ணுவீங்க. இசட்ஜே எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதாவது கோஎஃபிஷியன்ட்
வித் ஈச் நம்பர்ல ப்ராடக்ட் பண்ணி அடிஷன் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, கடைசி சிஜே மைனஸ் இசட்ஜே பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். தட் மீன்ஸ் மேக்ஸிமைசேஷன்னா எனக்கு நெகட்டிவ் தான் ஆன்சர் வரணும். ஓகே, நெகட்டிவ் வரலன்னா we need to proceed. ஓகே, நவ் ஐ காட் அ பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ்ல ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்துட்டு அதை நீங்க அந்த காலமை கீ காலம் எடுத்துக்கணும். ஓகே, கீ காலம் டிவைடட் பை சொல்யூஷன் வர்றது ரேஷியோ. ஓகே, அந்த ரேஷியோல லீஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு தட் ரோ இஸ் நத்திங் பட் கீ ரோ. இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற ஒரு நம்பர் வந்து கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமைசேஷன் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ப்ரொசீட் பண்றோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அதோட ஹெட்டிங் இந்த சைட்ல போடுறது எல்லாமே டிஃபால்ட், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, என்ன காலம்ல உங்களுக்கு வேல்யூ வந்துச்சு, என்ன ரோல வந்துச்சு, ஸோ இந்த வேரியபிள் அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல S1 போட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு X2 போடுறேன். X2 கோஎஃபிஷியன்ட் சிபிஜில எழுதிடுவேன் 16. ஓகே, எழுதி முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு கீ ரோ. ஓகே, அந்த கீ ரோ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நான் 20ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும் போது ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ ஹோல் டிவைடட் பை கீ எலிமெண்ட். அந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒரு நம்பரா வரும். அகைன் இசட்ஜே சேம் ப்ரொசீஜர், சிஜே மைனஸ் இசட்ஜே ஜஸ்ட் சப்ராக்ட் பண்றேன். அகைன் இங்க நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிடணும். அதே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அகைன் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் 5 to 7 ஐட்ரேஷன்ஸ் வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் பொறுத்து தான். ஓகே, கடைசி ஆன்சர் எப்படி வரும்னா இப்போ நமக்கு மேக்ஸிமைசேஷன் ஆல் ஷுட் பி நெகட்டிவ். ஓகே, அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும். வந்துருச்சுன்னா கடைசியா இங்க எழுதிருப்போம்ல இந்த காலம்ல, ஸோ இங்க கடைசியா என்ன வேல்யூஸ் வருதோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஃபைனலா the basic solution is x2 is nothing but 16, x1 இங்க இல்ல, so x1 is 0 அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஓகே, எனி டவுட்ஸ்? நான் இன்னைக்கே வந்து இதை மோஸ்ட்லி போஸ்ட் பண்றேன். ஓகே, போஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 வேரியபிள் ப்ராப்ளமோ ஒரு 3 வேரியபிள் ப்ராப்ளமோ ஒரு பேப்பர்ல நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே டீட்டெயிலா எழுதி நான் போஸ்ட் பண்றேன். நீங்களும் பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா இமிடியேட்டா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்பிபி பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு இருக்கு. ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். உங்களை போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் தான், கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ். கிராஃபிக்கல் மெத்தட் ரொம்ப 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 ஈஸி. நம்ம 10th கிளாஸ்ல கிராஃப் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. அது நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்ளம். ஸோ அதில் 2 வேரியபிள் 3 வேரியபிள் இது 2 தெரிஞ்சாலே நீங்க வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியாக உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எனி டவுட்ஸ்? நம்ம டவுட்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சொல்லுங்க. அந்த நியூ வேல்யூ மட்டும் ஒரு வழி சொல்லித்தாங்க, நான் அது கொஞ்சம் புரியலனா. இதுமா நியூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் வேல்யூ மைனஸ் கீ காலம் அது வருதுல்ல. ஓகே, ஸோ டேபிள் 1ல பாத்தீங்கன்னா அந்த ரோல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி எழுதிருக்கீங்க கரெக்டா? நோட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் சொல்ல. ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ 10 minutes meeting will be 10 minutes தான் இருக்குப்பா. நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ மைனஸ் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட். நமக்கு அந்த இடத்துல அங்க என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 10, 20, 8, 8. ஓகே, இதுதான் இருந்துச்சு ரைட்டா? இதுதான் நமக்கு கீ எலிமெண்டா அங்க இருந்துச்சு. அதாவது இது டேபிள் 1 சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல சொல்றேன். இப்போ இந்த வேல்யூக்கு பதிலா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண நியூ வேல்யூ. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்? ஓல்டு வேல்யூ 8 மைனஸ் ஓகே கீ காலம் வேல்யூ. கீ காலம்னா இதுதான்ப்பா. ஓகே, அது பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 8 மைனஸ் கீ ரோ வேல்யூ 10 டிவைடட் பை 20. ஓகே, இதை நீங்க ரஃப் காலம்ல இதை நீங்க தனித்தனியா போட்டே வரணும். ஓகே, போட்டு வந்தாதான் உங்களால பண்ண முடியும். ஓகே, 8 மைனஸ் 10 வந்து -2. ஓகே, ஒரு நிமிஷம் இந்த இடத்துல பிராக்கெட் வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பிராக்கெட் போட்டுப்போம். ஸோ
இங்கே அடிச்சிடலாம். ஸோ 8 minus 2 2 ஆயிடுச்சு 20 இது 10 சாரி இது மைனஸ் இல்ல இது ப்ராடக்ட் பா இது மைனஸ் இல்ல நெகட்டிவ் இல்ல இது ப்ராடக்ட் அதாவது கீ காலம் வேல்யூ இன்டு கீ ரோ வேல்யூ ஓகே இது ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ஓகே ஸோ இப்போ நமக்கு இங்க 80 வந்துரும் ஸோ 8 minus 80 divided by 20 ஸோ கேன்சல் பண்ணா 4 ஸோ 8 minus 4 is nothing but 4 ஓகே ஸோ ஃபார்முலா லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க மைனஸ் இல்லை அது ப்ராடக்ட் ஓகே ஸோ நியூ வேல்யூ இஸ் நத்திங் பட் ஓல்டு வேல்யூ மைனஸ் கீ காலம் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட் ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுங்க ஒவ்வொரு நம்பர்ஸும் யூ வில் கெட் தி ஆன்சர் ஓகே கிளியர்மா clear now. எனி டவுட்ஸ் ஸோ இது நான் இன்னைக்கே வந்து நான் போஸ்ட் பண்றேன் ஓகே ஸோ 2 வேரியபிள்ஸும் 3 வேரியபிள்ஸும் நான் என்ன பண்றேன் தனியாக ஒரு நான் நோட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் சரியா ஃபைன் யா வில் வைண்ட் அப் ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பை